கைஸ் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் வந்து நான் எப்படி வந்து நம்ம இன்டர்நெட் ஒர்க் ஆகுது அப்படின்னு உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். நம்ம எல்லாருமே வந்து இன்டர்நெட்டை வந்து ரெகுலராக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம், டெய்லி யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். பட் நம்மள நிறைய பேருக்கு வந்து இன்டர்நெட் அப்படிங்கிறது எப்படி ஒர்க் ஆகுதுன்னே தெரியாமல் இருக்குது இல்லையா? அதுதான் வந்து இந்த வீடியோ மூலமாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணி உங்களுக்கு தெரியப்படுத்தலாம் அப்படின்னு இருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு இன்டர்நெட் அப்படின்னு நம்ம எடுத்தோன்னா அது வேறு ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் கனெக்ஷன் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸை தான் நம்ம வந்து இன்டர்நெட் அப்படின்னு சொல்லுவோம். அவ்வளோதான் இன்டர்நெட். 2 கம்ப்யூட்டர் இருக்குது, அந்த 2 கம்ப்யூட்டராலையும் கம்யூனிகேட் பண்ண முடிஞ்சுன்னா அது வந்து ஒரு நெட்வொர்க் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த மாதிரி வேர்ல்டில் இருக்க எல்லா கம்ப்யூட்டர்ஸாலையும் ஒன்று கம்யூனிகேட் பண்ண முடிஞ்சிச்சுன்னா அதுதான் ஹோலாக வந்து நம்ம இன்டர்நெட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ இந்த இன்டர்நெட் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத நம்ம சின்ன சின்ன பில்டிங் பிளாக்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி மொத்தமாக இந்த இன்டர்நெட் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த இன்டர்நெட் ஹோலாக எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸில் ஒரு கம்ப்யூட்டர்ஸால் எப்படி கம்யூனிகேட் பண்ண முடியும் முதல்ல அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஸ்லோவாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம வந்து அடுத்து என்ன பண்ணுறது அப்படின்றத பார்த்து எப்படி வந்து ஹோல் வேர்ல்டில் இருக்க எல்லா கம்ப்யூட்டரும் ஒன்று கம்யூனிகேட் ஆகுது அப்படிங்கிறத பற்றியும் நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த எக்ஸாம்பிளில் வந்து நம்ம 6 கம்ப்யூட்டர் பார்க்குறோம். இப்போ இந்த 6 கம்ப்யூட்டரையும் நம்ம கம்யூனிகேட் பண்ண வைக்கணும் ஒன்று அப்படின்னா அது எப்படி பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு நம்மளுக்கு ஸ்விட்ச் அப்படின்னு ஒரு டிவைஸ் இருக்குது. இந்த ஸ்விட்ச் அப்படிங்கிற டிவைஸ் தான் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய கம்ப்யூட்டரை வந்து இந்த ஸ்விட்ச் டிவைஸில் வந்து நம்மளால் கனெக்ட் பண்ண முடியும். அப்படி கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா ஒரு கம்ப்யூட்டர்லேருந்து இன்னொரு கம்ப்யூட்டருக்கு நம்மளால் கம்யூனிகேட் பண்ண முடியும். இப்போ இந்த ஸ்விட்ச் டிவைஸ் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா கம்ப்யூட்டர்லேருந்தும் நம்ம வந்து ஒரு ஒயர் மூலியமாக அந்த ஸ்விட்ச் டிவைஸ்க்கு கனெக்ட் பண்ணுவோம். ஸோ அந்த ஸ்விட்ச் டிவைஸில் வந்து ஒரு போர்ட் இருக்கும். அந்த போர்ட்டுக்கு ஒவ்வொரு கம்ப்யூட்டர்லேருந்தும் அந்த லேண்ட் கேபிள் இருக்கும் இல்லையா, அதை வந்து நம்ம அந்த ஸ்விட்ச் டிவைஸில் கனெக்ட் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி எல்லா கம்ப்யூட்டர்ஸையும் வந்து நம்ம டிஃப்ரெண்ட் போர்ட்ஸில் அந்த ஸ்விட்ச் டிவைஸில் கனெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா இப்போ வந்து அந்த ஒவ்வொரு கம்ப்யூட்டரும் இந்த ஸ்விட்ச் டிவைஸை யூஸ் பண்ணி ஒன்று கம்யூனிகேட் பண்ண முடியும். இப்போ இந்த மாதிரி ஒரு லோக்கல் ஏரியாவில் வந்துட்டு ஒரு ஸ்விட்ச் டிவைஸை யூஸ் பண்ணி நம்ம ஒவ்வொரு கம்ப்யூட்டரையும் வந்து கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா அதை வந்து நம்ம லேன் அப்படின்னு சொல்லுவோம், அதாவது லோக்கல் ஏரியா நெட்வொர்க் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா இந்த லோக்கல் ஏரியாவில் இருக்க கம்ப்யூட்டர்ஸால் மட்டும்தான் அப்படி கம்யூனிகேட் பண்ண முடியும் இல்லையா? ஏன்னா ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் வரைக்கும் தான் நம்மளால் அந்த ஸ்விட்ச் டிவைஸை யூஸ் பண்ணி ஒரு ஒயரை யூஸ் பண்ணி நம்மளால் கனெக்ட் பண்ண முடியும். ஸ்விட்சை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபிசிக்கலாக ஒரு ஒயர் இருந்தால் மட்டும்தான் அது ஒர்க் ஆகும். இப்போ நார்மலாக நம்ம லேப்டாப்பெல்லாம் வந்து ஒரு வைஃபைல கனெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து வேறு விதமாக நம்ம கனெக்ட் பண்ணுறோம். அதை வந்து நம்ம ஆக்சஸ் பாயிண்ட் நெட்வொர்க் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதை வந்து ஸ்விட்ச் டிவைஸ் மூலியமாக நீங்கள் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் ஒயரை யூஸ் பண்ணி தான் பண்ண முடியும். ஸோ அந்த ஸ்விட்ச் டிவைஸ் இருந்து நீங்கள் எப்படி யோசிச்சு பார்க்கலாம்னா முன்னாடிலாம் டெஸ்க்டாப்பை வந்து நம்ம வீட்டில் எப்படி கனெக்ட் பண்ணுவோம்னா ஒரு ஈத்தர்நெட் கேபிள்லாம் யூஸ் பண்ணி நம்ம கனெக்ட் பண்ணியிருப்போம் இல்லையா? அது வந்து ஒரு ஸ்விட்சோ இல்லை ரவுட்டருக்கோ போகும். ரவுட்டர் பற்றி நம்ம இந்த வீடியோவிலே பார்ப்போம். பட் ஸ்விட்ச் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய கம்ப்யூட்டர்ஸ் இருக்குது, அதை வந்து ஒன்று நம்ம கனெக்ட் பண்ணி எல்லாத்தையும் கம்யூனிகேட் பண்ண வைக்கணும் ஒரு சின்ன ஏரியாக்குள்ளார அப்படின்னா அதுக்கு வந்து நம்ம ஸ்விட்சை யூஸ் பண்ணுவோம். ஸோ ஒரு ஆஃபீஸ் ஏரியா இருக்குது, அந்த ஆஃபீஸ் பில்டிங்குள்ளே இருக்க எல்லா கம்ப்யூட்டர்ஸையும் ஒன்று கனெக்ட் பண்ணி அவங்க கம்யூனிகேட் பண்ண வைக்கணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா அதை வந்து அவங்க ஸ்விட்ச் டிவைசஸ் மூலியமாக அவங்க வந்து அதை பண்ணலாம். இப்போ எப்படி இந்த கம்ப்யூட்டர்ஸ் எல்லாம் வந்து ஒன்று கம்யூனிகேட் பண்ணும் இந்த ஸ்விட்ச் டிவைஸை யூஸ் பண்ணி அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஸோ இப்போ நம்ம வந்து 1லேருந்து 6 வரைக்கும் நம்மளுக்கு இந்த கம்ப்யூட்டர்ஸ்லாம் இருக்குது. இப்போ நம்ம 4 கம்ப்யூட்டர்லேருந்து 3 கம்ப்யூட்டருக்கு நம்ம வந்து ஏதாவது ஒரு மெசேஜ் அனுப்பணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நம்ம அனுப்பக்கூடிய மெசேஜஸ், அதாவது ஒரு நெட்வொர்க் மூலியமாக நம்ம அனுப்பக்கூடிய மெசேஜஸ் எல்லாம் நம்ம வந்து பேக்கெட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம க்ரீன் கலரில் இந்த வீடியோவில் நான் காமிக்கிறேன் இல்லையா உங்களுக்கு, அது வந்து ஒன் ஆஃப் த பேக்கெட் அப்படின்னு நீங்கள் அசியூம் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம அனுப்புகிற மெசேஜ் வந்து ஒரே பேக்கெட்லேயே போகும் அப்படின்றது கிடையாது. நம்ம அனுப்புகிற மெசேஜை வந்து இந்த கம்ப்யூட்டர்லாம் என்ன பண்ணும் இன்டர்னலாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேக்கெட்ஸாக டிவைட் பண்ணிக்கும். ஸோ அப்படி இந்த பேக்கெட்ஸ்லாம் டிவைட் பண்ணிவிட்டு அந்த பேக்கெட்லாம் 1 by 1 அனுப்பும். இப்போ இந்த எக்ஸாம்பிளில் இந்த 4 கம்ப்யூட்டர் என்ன பண்ணணும்னு நினைக்குதுன்னா இந்த நெட்வொர்க்லேயே இருக்க 3 கம்ப்யூட்டருக்கு வந்து ஒரு மெசேஜ் அனுப்பணும், அந்த பேக்கெட்டை அனுப்பணும் அப்படின்னு நினைக்கிது இல்லையா? ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணும் அப்படின்னா அந்த மெசேஜை ஃபஸ்ட்டு அந்த ஸ்விட்சிட்ட கொடுக்கும். இந்த ஸ்விட்சிட்ட கொடுத்துட்டு இந்த ஸ்விட்ச் இந்த பேக்கெட்டில் என்ன சொல்லும் அப்படின்னா எனக்கு வந்து இந்த மெசேஜை 3க்கு நீ அனுப்பணும் அப்படின்றத அந்த ஸ்விட்சுக்கு தெரியப்படுத்திடும். இப்போ இந்த ஸ்விட்சை அந்த பேக்கெட்டை பார்த்தோன்னே அதுக்கு தெரியும், ஓகே இது வந்து நம்ம 3 டிவைஸுக்கு அனுப்பணும் போல இருக்குது அப்படின்னு தெரியும். இப்போ அந்த 3 டிவைஸும் வந்து அதே ஸ்விட்சிலே கனெக்ட் ஆகிருக்கு இல்லையா? அதனால் அந்த ஸ்விட்ச் என்ன பண்ணுன்னா அந்த பேக்கெட்டை வந்து அந்த 3 கம்ப்யூட்டருக்கு வந்து அனுப்பி விட்டுரும். அப்புறம் அந்த 3 கம்ப்யூட்டர் வந்து அதை எப்படி யூஸ் பண்ணணுன்றதை பார்த்து அதை வந்து யூஸ் பண்ணும். ஸோ இப்படி தான் வந்து ஒரு ஸ்விட்ச் டிவைஸை யூஸ் பண்ணி ஒரு லோக்கல் ஏரியா நெட்வொர்க் உள்ளார 2 டிவைஸ் வந்து கம்யூனிகேட் பண்ண முடியும்.
இப்போ வந்து உங்களுக்கு ஒரு சின்ன ஏரியாக்குள்ளார ஒரு நெட்வொர்க் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்றது தெரிஞ்சிருக்கும். அதுக்கு தான் வந்து நம்ம இந்த ஸ்விட்சை யூஸ் பண்ணி ஒரு லோக்கல் ஏரியா நெட்வொர்க்கை நம்ம கிரியேட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம வந்து இன்டர்நெட்டுக்கு கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணுறது அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். நம்ம வந்து லோக்கல் ஏரியாக்குள்ளாரே பண்ணணும் அப்படின்னா அது நம்மளுக்கு பெரிய யூஸே இருக்காது இல்லையா? நம்ம வந்து கம்ப்ளீட்டாக எல்லா கம்ப்யூட்டர்ஸோடையும் கம்யூனிகேட் பண்ண முடிஞ்சால் தான் வந்து ஆல்மோஸ்ட் எல்லா வெப்சைட்ஸையும் நம்மளால் யூஸ் பண்ண முடியும். ஏன்னா இப்போ வெப்சைட்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கேயோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு கம்ப்யூட்டரில் அந்த வெப்சைட்டான தேவையான கோடு எல்லாமே வந்து இருக்குது. நம்ம வந்து கம்யூனிகேட் பண்ணி அதை வந்து நம்ம வாங்குகிறோம். ஸோ ஒரு நெட்வொர்க், ஒரு இன்டர்நெட் அப்படின்னாலே நம்மளால் கம்யூனிகேட் பண்ண முடிஞ்சால் தான் அது வந்து நம்ம ப்ராப்பராக யூஸ் பண்ண முடியும் இல்லையா? ஸோ இப்போ இந்த லோக்கல் ஏரியா நெட்வொர்க்கில் இருக்க இந்த கம்ப்யூட்டர்ஸ்லாம் எப்படி வந்து இன்டர்நெட்டுக்கு நம்ம கனெக்ட் பண்ண வைக்கிறது அப்படின்றத பார்த்தோன்னா, அதுக்கு தான் நம்மளுக்கு ரவுட்டர் அப்படின்னு சொல்லி ஒரு டிவைஸ் இருக்குது. நம்ம யூஸ்வலாக இந்த மோடம், ரவுட்டர்ஸ் இதெல்லாம் வந்து நிறைய கன்ஃபியூஸ் பண்ணுவோம். இது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரவுட்டர் அண்ட் மோடம் அப்படிங்கிறது வந்து ஆக்சுவலி வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான டிவைஸ் தான். பட் வந்து ஐஎஸ்பிஸ், அதாவது நம்ம இன்டர்நெட் வாங்குறதுக்காக நம்ம கம்பெனிஸ்க்கு பே பண்ணுவோம் இல்லையா, அவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா இது ரெண்டையும் கம்பைன் பண்ணி ஒரே டிவைஸில் நம்மளுக்கு கொடுப்பாங்க. அது ஏன் வந்து சேர்த்து கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து காஸ்ட் வந்து ரெடியூஸ் ஆகும் அந்த கம்பெனிஸ்க்குலாம் அதை ப்ரொவைட் பண்ணும்போது. அதனால் அதை வந்து ஒரே டிவைஸ்லேயே கொடுக்குறாங்க. பட் இந்த ரவுட்டர் ஆர் மோடம், இந்த டிவைஸோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மோடம் அப்படிங்கிறது தான் வந்து நம்மளை இன்டர்நெட்டுக்கு கனெக்ட் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ரவுட்டருடைய வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மோடம் வந்து நம்ம இன்டர்நெட்டுக்கு கனெக்ட் ஆகிருக்கு இல்லையா, அந்த கனெக்ஷன் எடுத்துகிட்டு இப்போ நம்ம நெட்வொர்க்குள்ளார நிறைய கம்ப்யூட்டர்ஸ் இருக்குது. ஸோ அந்த எந்த டிராஃபிக் வந்து எந்த கம்ப்யூட்டருக்கு போகணும் அப்படின்றத வந்து ரவுட் பண்ணி விடுறதுக்கு தான் அந்த ரவுட்டரை வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த ரவுட்டருக்கு தான் தெரியும் யார் வந்து எந்த மெசேஜை கேட்டிருக்கா, அந்த மெசேஜை கரெக்டாக அவங்க கிட்ட தான் அனுப்பணும் அப்படிங்கிறதெல்லாம் அந்த ரவுட்டர் தான் செய்யும். ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு லோக்கல் ஏரியா நெட்வொர்க்கை ஃபார்ம் பண்ணிட்டோம். அதை வந்து இந்த இன்டர்நெட்டுக்கு கனெக்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சோன்னா என்ன பண்ணுவோம்னா, நம்மளுடைய ஸ்விட்ச் இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம ரவுட்டருக்கு கனெக்ட் பண்ணுவோம். அந்த ரவுட்டரில் இருந்துட்டு நம்ம அப்புறம் இன்டர்நெட்டுக்கு கனெக்ட் பண்ணுவோம். இப்போ இந்த ரவுட்டர்லேருந்து இன்டர்நெட்டுக்கு கனெக்ட் பண்ணுற ஒயர் இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம பண்ண மாட்டோம். நம்ம வீட்டில் இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்விட்ச் டு ரவுட்டர் தான் வந்து நம்ம வீட்டிலலாம் நம்ம வந்து கனெக்ட் பண்ணுவோம். பட் இந்த மோடம் ஆர் ரவுட்டர்லேருந்து நம்ம இன்டர்நெட்டுக்கு கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா அது வந்து நம்மளுடைய ஐஎஸ்பியால் தான் பண்ண முடியும். ஐஎஸ்பி அப்படின்னா இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர். உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா உங்கள் வீட்டில் நீங்கள் ப்ராட்பேண்ட்லாம் போட்டிருந்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் எல்லார் வீட்லேயுமே இதை வந்து யூஸ் பண்ணியிருப்பீங்க. ஐஎஸ்பி ஏர்டெல்லாக இருக்கலாம், இல்லை பிஎஸ்என்எல் ப்ராட்பேண்ட் நீங்கள் வச்சுருக்கலாம், இல்லை இப்போ வந்து ஜியோ ஃபைபர்னு வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி ஆல்மோஸ்ட் நிறைய ஐஎஸ்பிஸ் வந்து இந்தியாவிலேயும் இந்த வேர்ல்டு ஃபுல்லாக நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்களால மட்டும்தான் வந்து டைரெக்டாக இன்டர்நெட்டுக்கு கனெக்ட் பண்ண முடியும். அவங்கெல்லாம் வந்து ஒரு மந்த்லி ஃபீக்காக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த கனெக்ஷனை வந்து மெயின்டைன் பண்ணிவிட்டு யாரெல்லாம் அவங்களுக்கு பே பண்ணுறாங்களோ அவங்களுக்கு வந்து அதை இன்ஸ்டால் பண்ணி இந்த இன்டர்நெட் ஆக்சஸை கொடுப்பாங்க. ஸோ ஒரு ஐஎஸ்பி இருந்தால் மட்டும்தான் நம்மளால் அந்த இன்டர்நெட்டுக்கு டைரெக்டாக கனெக்ட் பண்ண முடியும். ஸோ இப்படி தான் வந்து ஒரு லோக்கல் ஏரியா நெட்வொர்க்கில் இருக்க கம்ப்யூட்டர்ஸ் எல்லாம் இந்த ரவுட்டர் ஆர் மோடம் வழியாக நம்ம ஐஎஸ்பி வந்துட்டு இன்டர்நெட் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணுவாங்க. இப்போ அடுத்து வந்து நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கீங்க, நீங்கள் வந்து யூஎஸில் இருக்க வேறு யாரோ ஒருத்தவங்க வீட்டில் நீங்கள் வந்து கம்யூனிகேட் பண்ணணும் அப்படின்னா அது எப்படி நடக்குது அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த ஸ்க்ரீனில் வந்து நான் உங்களுக்கு என்ன காமிக்கிறேன் அப்படின்னா, நம்ம வந்து இப்போ இந்தியாவில் இருக்கோம். இந்தியாவில் வந்துட்டு லேண்ட் கனெக்ஷன் இருக்குது நம்மளுக்கு. நம்ம ரவுட்டர் மூலியமாக இன்டர்நெட்டுக்கு கனெக்ட் பண்ணியிருக்கோம். பட் இப்போ யாரோ இன்னொருத்தவங்க வந்துட்டு ஒரு யூஎஸில் வந்து இருக்காங்க அப்படின்னா எப்படி வந்து இந்த கனெக்ஷன் ஒர்க் ஆகும், எப்படி வந்து அவங்க ரெண்டு பேரும் கம்யூனிகேட் பண்ண முடியும், இந்த நடுவில் அந்த இன்டர்நெட் அப்படின்னு சொன்னோம் இல்லையா, அது என்ன இருக்கும் அங்கே ஆக்சுவலி அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ அந்த இன்டர்நெட் அப்படின்னா அது வேறு ஒன்றுமே கிடையாது. ஜஸ்ட் வந்து நிறைய ரவுட்டர்ஸ் இருக்கும். அந்த ரவுட்டர்ஸ்லாம் வெவ்வேறு கான்ஃபிகரேஷனில் ஒன்னோட ஒன்று கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஒரு மாதிரி ஆப்டிமைஸ்டு செட்டிங்கில் அதை யோசிச்சு தான் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க, ரேண்டமாலாம் கனெக்ட் பண்ண மாட்டாங்க. பட் இன்டர்நெட் அப்படின்னு நம்ம சொன்னோன்னா நம்ம இமேஜின் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய ரவுட்டர்ஸ் இருக்குது, மில்லியன்ஸ் ஆஃப் ரவுட்டர்ஸ் இருக்குது இந்த வேர்ல்டு வைடு. அதுதான் வந்து நம்ம இன்டர்நெட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதில் கம்யூனிகேஷன் எப்படி நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்தியாவிலேருந்து இப்போ ஒரு மெசேஜ் அனுப்புகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம கம்ப்யூட்டர்லேருந்து நம்ம ஸ்விட்சுக்கு போவோம். அந்த ஸ்விட்ச்லேருந்து அதுக்கப்புறம் நம்மளுடைய ரவுட்டருக்கு போவோம். அந்த ரவுட்டர் வந்துட்டு நம்மளுடைய ஐஎஸ்பி இருக்குது இல்லையா, அந்த ஐஎஸ்பிக்கு அந்த மெசேஜ் அனுப்பும். நம்ம ஐஎஸ்பியில் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ரவுட்டர் வச்சுருப்பாங்க. அந்த ரவுட்டர் தான் பார்த்துட்டு ஓகே இந்த மெசேஜை எங்கே அனுப்பணும் அப்படின்றத பார்த்து அதுக்கப்புறம் தான் அந்த மெசேஜை ரவுட் பண்ணிவிடும். ஸோ டேரெக்டாக வந்து அந்த மெசேஜை ஒரு இடத்துக்கு அனுப்ப முடியாது. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் youtube.com அப்படின்னு நீங்கள் ப்ரௌசரில் டைப் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய ரவுட்டர் என்ன பண்ணுன்னா உங்களுடைய ஐஎஸ்பிக்கு சொல்லும், ஓகே நான் youtube.comக்கு போகணும் அப்படின்னு சொல்லும். அப்போ அந்த ரவுட்டர் வந்து இந்த ஐஎஸ்பியோட ரவுட்டர் என்ன பண்ணுன்னா youtube.com போகிறதுக்கு அதுக்கு பக்கத்தில் இருக்க ரவுட்டர் எதுக்கு அனுப்பணும் அப்படிங்கிறது மட்டும்தான் அதுக்கு தெரியும். youtube.com எங்கே இருக்குன்றது அந்த ரவுட்டருக்கு தெரியாது. ஸோ இப்போ youtube.com போகணும் அப்படின்னா அது வந்து எந்த ரவுட்டருக்கு அதை அனுப்பணுன்றதை பார்த்து அந்த ரவுட்டருக்கு வந்து அதை டைவர்ட் பண்ணிவிடும். அதுக்கப்புறம் அந்த ரவுட்டர் என்ன பண்ணுன்னா அதோட பக்கத்தில் இருக்க ரவுட்டருக்கு எந்த ரவுட்டர் வந்து ஆப்டிமைஸ்டாக இருக்கும் அப்படின்றத பார்த்து அந்த சைடில் வந்து அதை அனுப்பிவிடும். ஸோ இந்த மாதிரி நிறைய ரவுட்டர்ஸ் வந்து ஒன்னோட ஒன்று கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ ஒவ்வொரு ரவுட்டரும் என்ன பண்ணும் அப்படின்னா
அந்த அந்த கனெக்ஷன் வந்ததுக்கப்புறம் அந்த மெசேஜை வந்து எங்கே டைவர்ட் பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்து அதோட பக்கத்து ரவுட்டருக்கு ஒன்றா டைவர்ட் பண்ணிகிட்டே போகும். இப்போ நீங்கள் youtube.com அப்படின்னு சொன்னீங்கன்னா இப்போ அதோட சர்வர் வந்து யூஎஸில் இருக்குது அப்படின்னு அசியூம் பண்ணிக்கோங்க. அப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் கம்ப்யூட்டர்லேருந்து அந்த ரவுட்டர் வந்து அந்த மெசேஜஸ் எடுத்து இன்னொரு ரவுட்டருக்கு அனுப்பும். அந்த மெசேஜ் வந்து ரவுட்டர் பை ரவுட்டர் ஒன்றா வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகி ஃபைனலாக youtube.com உடைய சர்வருக்கு வரும். அங்கே வந்து அவங்க ரவுட்டர்லேருந்து அந்த மெசேஜ் வந்து அவங்களுடைய சர்வருக்கு டைவர்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அந்த மெசேஜ் மறுபடியும் அதே பார்த்து ஃபாலோ பண்ணி உங்கள் கம்ப்யூட்டருக்கு மறுபடியும் ரிட்டர்ன் வரும். ஸோ இப்படி தான் வந்து யூஸ்வலாக வந்து எல்லா இன்டர்நெட் வழியாக எல்லா கம்யூனிகேஷனுமே ஒர்க் ஆகும். எல்லாமே இந்த ரவுட்டர்ஸ் மூலியமாக தான் நடக்குது. ஸோ இப்போ நீங்கள் யோசிக்கலாம், எதுக்கு வந்து நம்ம மில்லியன்ஸ் ஆஃப் ரவுட்டர்ஸை வந்து இப்போ நம்ம நடுவில் யூஸ் பண்ணணும்? நம்ம வந்து ஒரே ஒரு ரவுட்டர் இருந்தால் எல்லாருமே அதுக்கு கனெக்ட் பண்ணிவிட்டு எல்லாருமே அந்த மெசேஜ் அங்கே அனுப்புவோம். அது வந்து எங்கே அனுப்பணும்னு தெரிஞ்சுக்கிட்டு கரெக்டாக அதுக்கு அனுப்பிடும்ல. எதுக்கு வந்து நம்ம இவ்வளோ ரவுட்டர்ஸை யூஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். அது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரே ஒரு ரவுட்டர் தான் யூஸ் பண்ணி அப்படின்னா அதில் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் என்னென்னா எப்படி எல்லாருமே அந்த ஒரே ரவுட்டருக்கு கனெக்ட் பண்ணுறது. இப்போ நம்ம மில்லியன்ஸ் ஆஃப் ரவுட்டர்ஸ் இருக்கிறனால அவங்கவுங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க ஏரியாவுக்கு நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் ஒரு புதுசாக ஒரு கனெக்ஷன் வாங்கினீங்கன்னா உங்கள் ஐஎஸ்பி என்ன பண்ணுவாங்கன்னா உங்கள் வீட்டில் இருந்து அந்த மோடமுக்கு அந்த ஒயரை வந்து அவங்களுடைய டவருக்கோ இல்லை அவங்களுடைய பில்டிங்க்கோ அவங்க வந்து கனெக்ட் பண்ணிவிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி இருந்ததுன்னா ஈஸியாக வந்து நிறைய பேரால் இன்டர்நெட்டை ஆக்சஸ் பண்ண முடியும். ஒரே ஒரு ரவுட்டர் தான் இருந்ததுன்னா இப்போ யோசிச்சு பாருங்கள், நம்ம இந்தியாவில் இருக்கோம், அந்த ரவுட்டர் யூஎஸில் மட்டும்தான் இருந்ததுன்னா நம்ம எல்லாருமே எல்லார் வீட்லேயும் ப்ராட்பேண்ட் பண்ணணும்னா ஒவ்வொரு வீட்டில் இருந்தும் ஒயர் வந்து யூஎஸ் வரைக்கும் வரணும். அது வந்து சாத்தியமே இல்லை இல்லையா? அதனால தான் வந்து நம்மளுக்கு மில்லியன்ஸ் ஆஃப் ரவுட்டர்ஸ் இருக்குது. இந்த மாதிரி நிறைய காரணங்கள் இருக்குது. இன்னொரு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மில்லியன்ஸ் ஆஃப் ரவுட்டர்ஸ் இருக்கும்போது ஒரு பாத்துலேருந்து ஒரு ரவுட்டர் வந்து திடீர்னு ஃபெயிலியர் ஆகிடுச்சு அப்படின்னு வச்சுக்கோங்க. ஃபெயிலியர் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. பவர் கட்டாக இருக்கலாம், இல்லை ஏதாவது ஒயர் கட்டாக இருக்கலாம். இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ ஒரே ஒரு ரவுட்டர் தான் இருந்துச்சுன்னா அந்த ரவுட்டரில் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்ததுன்னா ஹோல் இன்டர்நெட்டுமே டவுன் ஆயிரும். உங்கள் ஏதாவது ஒரு சின்ன ப்ராப்ளம் வந்தாலும் மொத்த வேர்ல்டுமே இன்டர்நெட் இல்லாமல் இருப்பாங்க. அதுவும் வந்து நாட் பாசிபிள் இல்லையா? அந்த மாதிரி இருக்கிறது வந்து வேஸ்ட்டாக இருக்கும் நம்மளுக்கு. அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த மாதிரி மில்லியன்ஸ் ஆஃப் ரவுட்டர்ஸ் வச்சுட்டு நீங்கள் வந்து போக வேண்டிய பாத்தில் ஏதாவது ஒரு ரவுட்டர் வந்து உங்களுக்கு ஒர்க் ஆகலை அப்படின்னா அந்த ரவுட்டர்ஸே அந்த ஒர்க் ஆகிற ரவுட்டர்ஸ்லாம் அதை மேனேஜ் பண்ணி வேறு பாத்தில் வந்து உங்கள் மெசேஜை டைவர்ட் பண்ணி விடும். ஸோ இந்த மாதிரி நிறைய ரீசன்ஸ் இருக்குது நம்மளுக்கு. அதனால தான் வேர்ல்டு வைட் பார்த்திங்கன்னா மில்லியன்ஸ் ஆஃப் ரவுட்டர்ஸை வச்சு ரொம்ப ரொபஸ்ட்டாக பில்ட் பண்ணியிருக்காங்க. எந்த ஃபெயிலியர் வந்தாலும் உங்களுக்கு வந்து இன்டர்நெட் வந்து ஆக்சஸ் வந்து கட் ஆகாத மாதிரி அவங்க வந்து மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இவ்வளோ தான் வந்து இன்டர்நெட் ஒர்க்கிங்கில் வந்து நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது அப்படின்னு கிடையாது. இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. பட் நான் ஹை லெவலாக உங்களுக்கு இந்த ரவுட்டர், ஸ்விட்ச், மோடம் இந்த டிவைசஸ்லாம் யூஸ் பண்ணி எப்படி வந்து இன்டர்நெட்டை நம்மளுக்கு ஒர்க் பண்ண வைக்கிறாங்க அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இதே மாதிரி இன்னும் நிறைய கான்செப்ட்ஸ் இருக்குது. நான் இன்னும் ஐபி அட்ரஸ் இல்லை HTTP ப்ரோட்டோக்கால், TCP/IP இந்த மாதிரி நிறைய கான்செப்ட்ஸ் பற்றி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணல இந்த வீடியோவில். பட் ஹை லெவலாக ஒரு கம்ப்யூட்டர் இருக்குது, அது இன்னொரு கம்ப்யூட்டரை வந்து நம்ம கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா எப்படி வந்து இந்த இன்டர்நெட்டுக்கு நம்ம இப்போ கரண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மூலிமா நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இந்த மோடம், ரவுட்டர், ஸ்விட்ச் இந்த மாதிரி டிவைசஸ்லாம் நம்ம டெய்லி லைஃப்பில் எல்லா இடத்துலையுமே இருக்குது. ஆல்மோஸ்ட் எல்லார் வீட்லேயுமே அதை வச்சுருப்பீங்க. பட் அதை பற்றி நம்ம நிறைய பேருக்கு வந்து ஒரு ஐடியாவே இல்லாமல் இருந்தது. ஸோ ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு அதை பற்றி ஏதாவது கொஞ்சம் தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க, உங்களுக்கு நான் ஆன்சர் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை பார்க்குறேன். பை.